குழந்தைகளை டார்கெட் செய்த சோஃபா பாய். இவர் வீடியோ தாங்க இப்ப மாஸ் ட்ரெண்ட். யூடியூப் ஒன்றில் தனது சோஃபா கடை பற்றி வித்தியாசமாக பேசி ப்ரமோஷன் செய்யப்பட்டு வெளியான ஒரு வீடியோவால் பல ரசிகர்களை அள்ளிச் சென்ற சிறுவன் தான் முகமது ரசூல். பின்னர் படிப்படியாக வீடியோ போட்டு அதிக லைக்குகளையும் பாராட்டுகளையும் குவித்து வந்தார். இந்த சிறுவனின் பேசும் திறமையை பார்த்து பொதுமக்கள் ரசிகர்களாக மாறியது ஒரு புறம் என்றால், இந்த சிறுவனை படத்தில் நடிக்க வைத்தால் என்ன என நினைத்த விக்னேஷ் சிவன் தன்னுடைய LIC படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார். இதனால் முகமது ரசூலின் TRP ரேட்டிங் தற்போது எகிரியுள்ளது. அந்த வகையில் விக்னேஷ் சிவனின் LIC படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து விக்னேஷ் சிவன் படத்தின் ஒளிப்பதிவாளர், ஹீரோ, ஹீரோயின், காமெடியன் என வரிசையாக அமர்ந்திருக்க அவர்கள் ஒவ்வொருவரையும் இது இயக்குனர் சோஃபா, இது கேமரா சோஃபா என கலாய்த்து தள்ளியபடி பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை சிரிக்கவும் வைத்தது. இப்படி சிறுவனின் திறமையால் படிப்படியாக முன்னேறி வரும் முகமது ரசூலின் சோஃபா பாயின் புதிய ட்ரெண்டிங் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சினிமாவில் நடிக்க பலரும் பல வகைகளில் பல ஆண்டுகள் கடும் போராட்டமே நடத்தி முயற்சித்து வந்தாலும் கூட ஒரு சினிமா வாய்ப்புகள் கூட கிடைக்காத நிலையில் யூடியூபில் ஒரு வீடியோவால் ட்ரெண்டான இந்த சிறுவன் அடுத்தடுத்து பெரிய பட வாய்ப்புகளை அள்ளி குவித்து வருகிறார் எனவும் அவருக்கு வாழ்த்துக்கள் என ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சிறுவர்களுக்கு இந்த வீடியோ பிடித்து போக அதில் வரும் பாடலை சிறுவர்கள் முணுமுணுத்து வருகின்றனர். சோஃபா பாய் நடிப்பில் இந்த விடுமுறை காலத்தை கொண்டாடும் வகையில் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக டோங்லி ஜாம்போ இயக்கத்தில் சுதர்ஷன் வரிகள் மற்றும் இசையமைப்பில் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு என்ற ஆல்பம் பாடல் யூடியூபில் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் முகமது ரசூலுடன் சேர்ந்து சிறுவர்களும் அழகான காஸ்டியூமில் வலம் வந்து நடனம் ஆடியபடி பாடுவது போன்ற காட்சிகள் அனைவரையும் லைக்குகளை போட வைக்கிறது என்றே சொல்லலாம். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. மயிலாப்பூர் நிச்சயப்படிச்சல பாத்தீங்கன்னா இது இப்ப எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா திருமூர்த்தி டேம்ல இருக்கும். இதுக்கு எதுக்காக வந்திருக்கோம்? மூவி ஷூட்காக வந்திருக்கோம். இல்ல ஹீரோ யாரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் டுடேல நடிச்ச ஹீரோ தான் பிரதீப் ரங்கநாதன் தான் இதுல நடிக்கிறாரு. ஷூட் பண்ற கேமராமேன் யார் தெரியுமா? இப்ப எல்லா படத்துக்கும் எடுப்பாரு. அவர் தான் சூப்பர்மேன், அவர் தான் லெஜெண்ட். நம்ம ரவிவர்மன் சார் தான் இதுல கேமராமேனு. எல்லாருமே இந்த படத்தை யார் எடுக்க போறாருன்னா நம்ம விக்னேஷ் அண்ணா தான் எடுக்கிறாரு. சூப்பரா நல்ல கேரக்டர், நல்ல நைஸ் பர்சன், நல்ல சூப்பரா அவரு பண்ணலாம். அவரு எனக்கு ஒரு காம்படிஷன் கொடுத்திருக்காரு. எல்லாரையும் வித்து காட்டுமா? நான் வித்து காட்ட போறேன். மயிலாப்பூர் லிஃபே ஃபர்னிச்சர் பாத்தீங்கன்னா இது டைரக்டர் சோஃபா. இது வந்து ஓடோ, ஸ்கிரிப்ட் எழுதோ, ஓடோ எல்லாமே பண்ணலாம். ஆக்சல் சொல்லும், இது சொல்லும், எல்லாமே பண்ணலாம். இது டைரக்டிங் சோஃபா. இது பாத்தீங்கன்னா கேமரா சோஃபா. இது பாத்தீங்கன்னா ஷூட் மட்டும் தான் எடுக்கும், இல்ல வேற எதுவும் பண்ணாது. ஷூட் எடுக்கும், ஆளுங்க சொல்லி ப்ரொடக்ஷன் வச்சு வேலை பண்ணலாம், ஷூட் எடுக்கும், எல்லாமே பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஹீரோ சோஃபா. இது பாத்தீங்கன்னா சொல்ற ஸ்கிரிப்ட் அப்படியே ஆக்சுவலா இது இல்ல சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணலாம், ஃபைட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஹீரோலி சோஃபா. ஹீரோலி வேலை பண்ணாதான் ஹீரோலி வந்து ஒரு ஸ்டிப்பல் அழுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா காமெடி சோஃபா. இது காமெடி பண்ணிலே இருக்கும், வேற எதுவும் பண்ணாது. பல்லு சோஃபா. எல்லாமே வேணும்னா லிஃபே ஃபர்னிச்சர் வாங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கிட்டு போங்க. எல்லா சோஃபா வேணும்னா மூவி சோஃபா. இதெல்லாம் மூவி காப்போம், மூவி காப்போம். எங்களை விற்க சொன்னா நீ லிஃப்யா எங்களை வித்து குடுறா. இது எல்லா சோஃபாவும் வேணும்னா LIC மூவி பாருங்க. இந்த எல்லா சோஃபாவும் அது LIC மூவில இருக்கும்.